உங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை எதுவுமே இல்லையாக்கா? என்னக்கா சிரிக்கிறிய? பதில் சொல்லுங்க. இருந்துச்சு தமிழ். எனக்கும் மனசுக்குள்ள ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க அக்கா உங்க ஆசை என்னக்கா சொல்லுங்கக்கா. எனக்கு வக்கீல் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு தமிழ். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இருந்தப்போ கீழப்படி பக்கத்துல புளியங்குடின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தான் நாங்க இருந்தோம். அங்க தங்கசாமின்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு. சின்ன வயசுல அங்கதான் எங்க அப்பா படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. இப்படி எல்லாம் படம் பார்த்து வக்கீல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அதுக்காக வாதாடி அவங்கள நிரபராதின்னு நிரூபிச்சு எப்படி அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறாங்கன்னு பார்த்தப்போ எனக்கும் வக்கீல் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. அப்புறம் எங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் லட்சியம் கனவெல்லாம் இருக்கு தமிழ். ஆனா உன்ன மாதிரி கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் அதுல உறுதியா இருந்து அந்த லட்சியத்தை அடைய போராட முடியுது, அதுல ஜெயிக்கவும் முடியுது. மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த ஆசை நிறைவேறாத ஆசையா மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதுதான். உனக்கு புரியலையா? என்னடி ஈஸ்வரியத்த பெரிய மாமா கிட்ட பெரிய சிட்டைய போட போகுதுமா. என்னடி சொல்ற? சும்மாவா? போஸ் மருந்து கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்கா. அப்படி இன்னைக்கு வரைக்கும் மருந்து கொண்டு வந்ததுக்கு பில்லு போடல. அதுக்குதான் ஏதோ ரெடி ஆகுறாங்க. சன்னாசி என்ன உன்கிட்ட புடிச்சதே உன் மகனா இருந்தாலும் நீ நேர்மையா பேசுற, அது ஒண்ணுதானே எனக்கு பிடிக்கும்.